ஹாய், வயநாட்டில் வந்து பூக்கோட் லேக் போயிருந்தோம். அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் புக்குன்னு இருந்தது. அதில் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 60, கிட்டுக்கு வந்து 40ன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஆஸ்ட்ரிச்க்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். ஒரு அண்ணா ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பாவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த லோட்டஸ் பாருங்களேன், வயலட் கலரில் இருக்குது. இப்போ தான் நான் முத தடவை பார்க்குறேன். அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கும். பேர்ட்ஸ்க்கு வந்து வெளியவே ஃபுட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. நம்ம வந்து அதை ஃபீட் பண்ணலாம். சில பேர் கையிலேயே நின்று அந்த பேரட் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபுட்டை கையிலேயே வாங்கல. ஏன்னா எனக்கு இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். யாராவது பேர்ட் லவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி, நான் உங்களை மீன் பண்ணலை. எனக்கு வந்து பயம். என்னை தவிர அந்த இடத்துல எல்லாருமே ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா மேலே வந்து கொத்திருமோ அந்த மாதிரிலாம் நான் பயப்படுவேன். அப்படியே உள்ளே அடுத்த இதுக்கு என்ட்ரு ஆனீங்கன்னா இங்கே மலை பாம்பு இருந்துச்சு. பெரிய பாம்பு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் குட்டி பாம்பு ஒன்று இருந்துச்சு. தாய்லாண்ட்லலாம் வந்து பாம்பு வந்து கையில் வச்சு விளையாடுறாங்களா, அந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் போல். குட்டி பாம்பு வந்து 100 ருபீஸ், பெரிய பாம்பு 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் உடும்பு, பெரிய பேரட் இதெல்லாம் இருந்துச்சு. பேரட் வந்து 200 ருபீஸ். எனக்கு வந்து கொஞ்சம் பயம். பாப்பா வந்து கையில் வைக்க போகிறேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா பாருங்களேன். எனக்கு தெரியாது, நான் ஓடிடுவேன். கடிக்காதான்னு கேட்டுட்டு இருந்தா. நான் டென்ஷனில் கத்திட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் தான் கடிக்காது, சும்மா வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பா தலையில் எப்படி நிற்கிது பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. இது வெயிட்டாக இருக்கும். இவ ஆன்னு கத்திட்டு இருந்தா. ஏன்னா அது நல்லா பிடிச்சி இழுத்துருக்கும் போல், அதனால கத்துனா. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவளே பழகிட்டா. அப்புறம் சிரிச்சுட்டே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா. இங்கே ஒரு அண்ணா பாருங்களேன், கழுத்தில் உடும்பு நிற்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு வந்து அந்த பேரட் தான் கொடுக்குது. ரொம்ப கத்திட்டே இருந்துச்சு. எனக்கு பயமாகவே இருந்துச்சு. அவள் கையை நீட்டி வைக்கவும் அவளுக்கு வெயிட் தாங்க முடியாமல் எப்படி ஸ்டிஃபாக நிற்கிறா பாருங்க. அவளால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால் அந்த பேரட் வந்து அதுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கையில் அங்கங்கே கீறி விட்டுருச்சு. இந்த கோழியெல்லாம் பாருங்களேன், இந்த சேவல் கோழிலாம் ஒரு காலை பாருங்களேன், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பூக்கோட் லேக்கில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன்.